எல்லாருக்கும் வணக்கம். அதாவது திரை விமர்சனமாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட இயக்குனர் வந்து விக்னேஷ் சிவன், நடிகராக நம்ம ஹீரோவாக நடிச்சிருக்கிறது பிரதீப் ரங்கநாதன், ஹீரோயின் கீர்த்தி சிட்டி, அதாவது ஆனந்த்ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, சீமான் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதுமாரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னப்பா கதை, எல்ஐகேன்னு எடுத்திருக்காங்க, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லவ்வுக்குன்னு ஒரு ஆப்பு கண்டுபிடிக்கிறாரு நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள். அந்த ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர் நல்லவனா கெட்டவனா அவனை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுற மாரி ஒரு ஆப்பு. அதாவது ஒரு லவ்வர்ஸ் கப்புள்ஸு வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு மேட்ச் ஆவாங்களா, மேட்ச் ஆக மாட்டாங்களா, அவங்களே மானிட்டரும் பண்ணும். அதே டயத்தில் அவங்களோட டேட்டாவை வச்சு 2 டேட்டாவும் வச்சு மிர்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கொடுக்குது. அப்படி 3% கொடுத்தா செட் ஆகாது, அதே 85% கொடுத்தா செட் ஆகும். அதாவது லவ்வுக்கெலாம் ஒரு ஆப் இருக்குமா? 2040 இப்படி இல்லாமல் உலகம் இருக்கும்? சென்னையை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் உலகமாகவே இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அதனாலேயே என்னமோ தெரில, ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. படத்தோட மெயின் கதையே வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு லவ்வுக்காக ஒரு ஆப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஆப்பு வந்து லவ்வர்ஸுக்கு மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாதா, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு பையன் நல்லவனா கெட்டவனாங்கிறத கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு வந்து சடனாக வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ரீச் ஆகுது. ஆனால் என்னென்னா, இந்த இயக்குனர் வந்து கதை எடுத்த விதம், அதாவது ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியலாக ஒரு வேர்ல்டை வந்து உருவாக்கி இந்த படத்தை எடுத்ததால் அது வந்து ஒரு பெரிய கனெக்ட் வந்து ஆடியன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. கதைக்களம் வந்து இதான். எஸ்ஜே சூர்யா அவர்கள் கண்டுபிடிச்ச மொபைல் ஆப் வந்து உண்மையிலேயே அது வந்து அக்யூரேட்டாக பார்ட்னரை வந்து உண்மையா பொய்யா, இல்லை இது ஒரு டுபாக்கூர் ஆப்பா அப்படிங்கிறத நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அதை வந்து ஆடியன்ஸுக்கு உணர்த்த போகிறாருன்னு சொல்கிறேன். எப்படி உணர்த்துறாரு, அதுதான் கதையே. அவர் வந்து ஒரு ஹீரோயினை காதலிக்கிறாரு. எப்போதும் ஹீரோயின் வரும்போது எப்போ பார்த்தாலும் இடி இடித்து மழை பெய்யும், இப்படியே தான் இருக்கும். ஒரு கொடைக்குள்ளே வரும் கீர்த்தி செட்டி. அப்படி வராங்க நம்ம ஹீரோயின். அதில் வந்து இவருக்கு பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமாக, சரி பிரதீப் ரங்கநாதன் வழக்கம் போல் ஒரே நடிப்பையே அப்ளை பண்ணுறாரு, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரான்னா அது ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாக இருக்குது. அது அடுத்தடுத்த படத்தில் அவர் ஆடியன்ஸோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்தையும் ஏற்படுத்தணும். அப்படி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் வந்துடுது. அப்புறம் மிஸ்கின் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் சரி, ஏன் கீர்த்தி செட்டியை நம்ம லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் கரெக்டாக லவ் பண்ணுறதால ஃபோனை வாங்குறாரு. அப்புறம் எப்படி கனெக்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் கதை. இதுக்கும் நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இவர் வந்து சொல்கிறாரு, என்னோடய லவ் வந்து உண்மையான லவ்வாக இருந்தால் நாங்கள் வந்து சேர்ந்துருவோம், உங்கள் ஆப்பு சொல்கிறது தப்பு அப்படின்னு ஒரு அவேர்னஸை கொண்டு வராது. அதேமாரி கீர்த்தி செட்டி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான். அதனாலேயே என்னமோ தெரில, அது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவே வளர்ந்து இருக்கிறதால எப்போ பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஃபோனு கையுமாகவே இருக்குது. இப்படி ரிங்குலேருந்து விஷுவலாக வருது ஃபோனு. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இந்த இமேஜினேஷனே வந்து இந்த படத்தோட ட்ராபேக்காக மாறிடுது. அதாவது இந்தமாரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இமேஜினேஷன் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக கூட இந்த ஸ்டோரி எடுத்திருந்தால் கூட மேபி பை சான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் பிரிஞ்சவங்க, இந்த ஆப்பால் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. உண்மையாக லவ் பண்ணவங்களே பிரிச்சிருக்கும். அவங்கெல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. லாஸ்ட்டாக எஸ்ஜே சூர்யா ஜெயிச்சாரா, பிரதீப் ரங்கநாதன் ஜெயிச்சாரா, அதுதான் கதை. மற்றபடி காமெடியாக நம்ம யோகி பாபு அவர்கள் இருக்காங்க. மற்ற இடத்துல நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்களை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணாத கதாபாத்திரங்கள் நிறையா இருக்குது, நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் சரியான இடத்துல அந்த கதாபாத்திரத்தை பயன்படுத்தலை அப்படிங்கிற மாரி தோணுதலாகவே இருக்குது. மொத்தத்தில் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை வந்து இன்னும் நல்லா இயக்கியிருக்கலாம். ஏன் இந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு விளையாட்டு, ஏன் 2040க்கு இந்த கதையை கொண்டு போனார், எதுக்கு இந்த ரோபோலாம் வச்சார், ஏன் லவ் மொபைல் ஆப்பை உள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது நிறையாவே கேள்வியாகவே இருக்குது. தேட்டரை விட்டு எல்லோரும் வெளில போகும்போது அவங்க ஒரே ஒரு விஷயம், இந்தமாரி 2040 இப்படிலாம் நடக்குங்கிறத ஒரு இமேஜினேஷனாக சொல்லி படத்தில் வந்து நல்ல எலிமெண்ட்லாம் வந்து பெருசாக பேச முடியாமல் போயிடுச்சு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களும்
அடுத்தடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கும்போது ஒரே சாயல், ஒரே அந்த துருதுருப்பாக நடிக்கிறதே இருக்கும் மட்டும் இருந்து நம்ம வந்து சினிமாவில் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட முடியாது. கொஞ்சம் மாறுபட்ட கேரக்டர்கள் நடிக்கிறதுலேயும் வித்தியாசமான விஷயங்களும் பண்ணும்போது தான் ஒரு நடிகன் வந்து ஒரு மாஸான ஹீரோவாகவும் மாற முடியும். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட். 5க்கு 2 கொடுக்கலாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.